ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புல் விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொலிது பார்த்திங்கன்னா, இந்த வெய்ய காலங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்கின்னை ஹேண்டில் பண்ணணும். குறிப்பாக குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும். ஆண்கள் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் கார்போகி மூலிகை பொடியோ அல்லது யுனானி ஹாஸ்பிட்டலில் கொடுக்கக்கூடிய ரெட் பவுடரோ அல்லது சீரைடு கலந்த ஆயில்மெண்ட்டோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஸ்கின் டோன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஓகேங்களா. ஆனால் பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப மிருதுவாக இருக்கும். அதுவும் வெயில் படாத இடத்துல போட்டுட்டால் ஒவ்வொரு இதுக்கு உள்ளாயிருக்கும், எனக்கு கொப்பளம் போட்டுரும். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு சேஃபான ஒரு ஆயில்மெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு நேச்சுரல் அப்படின்னா அது தேங்காய் தான், ஓகேங்களா. இப்போ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஆயில்மெண்ட்டு பிளாஷன்ட் எஸ்ட்ராஜெல் அப்படிங்கக்கூடிய இந்த ஆயில்மெண்ட்டு இது லோக்கல் மெடிக்கல்லையே அனைத்து இடத்துலையும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள், நம்ம வாங்கி உங்களுக்கு அனுப்பி வச்சுருங்க. நம்ம நண்பருடைய மெடிக்கலில் இது கிடைக்கிது, ஓகேங்களா. இதோடைய ப்ரைஸ் 200 வரும். இது தமிழ்நாட்டில் சித்த மருத்துவத்தினால் ஆங்கில மருத்துவத்தினால் வழங்கக்கூடிய ஜெல். இதுவும் ஒன்று தான். இது தமிழகத்தில் இருக்கும், விற்பனைக்கு அல்ல. இது கவர்மெண்ட்டில் தரக்கூடிய ஹாஸ்பிட்டல், ஓகேங்களா. ஹாஸ்பிட்டலில் கிடைக்கும். ஜிஹெச்சில் நீங்கள் எங்கெல்லாம் போய் மாவட்டத்தில் வாங்கிக்கலாம். குறிப்பாக சென்னையில் கிடைக்கிது. ஒரு சில மாவட்டங்களில் இது இல்லாமல் கூட இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஆயில்மெண்ட்டு ரெண்டும் ஒன்றே தாங்க, ரெண்டும் ஒரே கம்பெனி தான் செய்து இது கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்றாங்க. தமிழில் இருக்கும், விற்பனைக்கல்ல. இது ஆங்கிலத்தில் இருக்கும், ஓகேங்களா. இந்த ஆயில்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப சேஃபானதுங்க. இதை நீங்கள் 2 மெத்தடில் யூஸ் பண்ணலாம். ஒன்று இதை அப்ளை பண்ணிட்டு வெயிலில் காமிச்சிட்டு குளிச்சிடலாம். இல்லை இது நமக்கு ஸ்மெல்லு பெரிய அளவுக்கு எதுவும் தரல, இது போட்ட மாரியே தெரிய மாட்டேங்குது அப்படின்னா இதை அப்படியே போட்டுட்டு விட்டுடலாம். ஒரு சன்க்ரீம் மாரியும் செயல்படும், ஊட்டச்சத்தும் கொடுக்கும். இன்னொன்று, இது டேரெக்ட் விட்லிகோவுக்காகவே உருவாக்கப்பட்டதானா கிடையாது, தோலுக்கான ஒரு ஊட்டச்சத்து, ஓகேங்களா. அப்படிங்கும்போது இதை நீங்கள் ஃபுல்லும் இப்போ நான் ஒவ்வொரு டைம் மாதத்துக்கு ஒரு முறை க்ளீன் சேவ் பண்ணிட்டு ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணுவேன். மீசை கீசை மூக்கு கழுத்து எங்கே வேணாலும் அப்ளை பண்ணுவோம். காரணம் என்னென்னா வருமுன் தடுக்கிறதுக்காக தோலை கருக்க வச்சுக்குவேன். தோலுக்கான ஒரு ஊட்டச்சத்து. அப்படிங்கும்போது இது சேஃபாக இருக்கிறதுனால தான் நான் மற்ற இடத்துக்கு காலத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறேங்க. வெயில் படாத இடத்துல கூட பெண்கள் இதை போட்டுக்குங்க, பெரிய அளவுக்கு இச்சிங் கொப்பலாம் அப்படிலாம் போகாது அப்படின்னு நம்ம இதை சஜஸ்ட் பண்ணுறேங்க, ஓகேங்களா. இல்லைன்னா தேங்காய் எண்ணாச்சும் வச்சு விடுங்க. குறிப்பாக ஒரு வேளை முகத்தில் வச்சு அது ஆயில் ஸ்கின் மாரி இருக்குது, எனக்கு ஒரு நர்வஸாக இருக்குது அப்படின்னா உச்சந்தலையில் வச்சு விடுங்க. அது முகத்தில் இறங்கும், லைட்டாக ஒரு பேக்கப் சப்போர்ட் கொடுக்கும். இல்லையா உள்ளுக்கு தேங்காய் பால் தேங்காய் எண்ணெய் கூட பியூராக நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா நீங்களே ஒரு டீஸ்பூன் அளவு குடிக்கலாம். டாக்டர்கிட்ட பரிந்துரை கேட்டுக்குங்க எதாக இருந்தாலும். ஏன்னா வீட்டு வைத்திய முறைன்னு சொல்லி நம்ம மேம்போக்காக எதுவும் சொல்ல முடியல, சட்டச்சிக்கல் ஆகுது. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு நல்லது சொல்ல வந்தாங்கன்னா இன்றைக்கி கார்ப்பரேட் சதினால் நம்ம அதை சொல்ல முடியாது, ஓகேங்களா. அதனால் இயற்கை சார்ந்த தற்சார்பு வாழ்க்கை முறைங்கிறது நம்ம தாத்தா பாட்டி வீட்டு வைத்திய முறை தான். அவங்க கரெக்டாக செஞ்சாங்கன்னா அதுக்கான கால சூழ்நிலை, அதுக்கான உடல் தப்ப வெப்பம் எல்லாமே கை கொடுத்துச்சு. அதுக்கான உணவு முறைகள் உட்பட கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு சாதாரண ஒரு தீக்காயம், புண்ணு, அடிப்பட்ட காயம் அல்லது இதுமாரி ஸ்கின் அலர்ஜினால் வரக்கூடிய புண்கள் எதாக இருந்தாலும் ஆற்றுறதுக்கு இந்த பனை மரத்துலேருந்து ஒரு பஞ்சு எடுத்து தேங்காயில் நினச்சி வச்சு விடுவாங்க. அது கட்டி விடுவாங்க, அது குணமாக இருக்குது. அதை தாண்டி அடிப்பட்ட இடத்துக்கு மண்ணள்ளிலாம் வச்சு குணமானவங்களாம் இருக்கிறாங்க. அது இந்த காலத்துக்கு பொருந்தாது, இன்ஃபெக்ஷன் ஆகிரும், ஓகேங்களா. அந்த காலம் மண் சுத்தமாக இருந்துச்சு, காற்று சுத்தமாக இருந்துச்சு, தண்ணி சுத்தமாக இருந்துச்சு. இன்றைக்கி எதுவுமே சுத்தமாக இல்லை. சுத்தமான காய்கறி கீரைகள் பழங்கள் கூட கிடையாது. எல்லாமே ஹைப்ரிட்டு ப்ளஸ் கெமிக்கல் ரசாயன உரங்கள் சார்ந்து பூச்சிக்கொல்லி மருந்து சார்ந்து நம்ம பயணிச்சிட்ருக்கோங்க. அப்போ குத்தங்கள் இன்றைக்கி இயல ஆரம்பிச்சிட்ருக்குது. நம்ம அதில் மீளணும்னா இயற்கை சார்ந்த தற்சார்பு வாழ்க்கை முறை ஒவ்வொரு முறையும் நம்ம மூச்சுக்கு 300 முறை சொல்கிறதுக்கு காரணம் என்ன, நான் காத்துக்கிறதுக்கும் எனக்கு அதுக்கான ஒரு சப்போர்ட்டே இயற்கை தான். மற்றபடி மருந்து மாத்திரைன்னா அதுக்கான தீர்வு 100% கிடையாதுங்கிறனால தான் நம்ம எதாக இருந்தாலும் இது செயற்கை, தற்காலிகம். இயற்கை நமக்கு அது சேஃப்டி, ரொம்ப நாள் நம்மளை காக்கும். இன்னொன்று, ஒரு நோய்கள் வராமல் முன்கூட்டி தடுக்கும். அதில் இயற்கையுடன் பயணிக்க விருப்பப்பட்டால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க, பின்தொடருங்க. கொஞ்சம் பொறுமை காத்து எதையுமே முழு வீடியோவாக பாருங்கள். லொட வளன்னு நான் பேசுகிற மாரி கூட இருக்கலாம். ஆனால் என் பேச்சை கேட்காம நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் வின் பண்ணி நீங்கள் இந்த ஒயிட் பாய்லஸ் 100% அழிக்க முடியுமானா வாய்ப்பு குறைவு தான். எத்தனையோ மீடியாக்களில் எத்தனையோ டாக்டர்ஸ் எல்லாருமே க்யூர் பண்ணிங்களோடைய ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு தாங்கிறாங்க. அதை நான் மறுக்க முடியாது. என்ன பிரச்சனை நடக்குதாங்க அப்படின்னா எல்லாமே ஒரு மெடிசின்ஸுங்கிறது தற்காலிக தீர்வு தான். ஹெவி டோஸ் நம்ம ஸ்டெராய்டை பயன்படுத்தினோம்னா நல்லாவே பாசிட்டிவ் ரிசல்ட் வருது, அதை மறக்கவே முடியாது.
ஆனால் கூடவே பக்கவிலையும் வருது. அப்படி தான் இன்றைக்கி வந்து ஆரம்ப கட்டம் உங்களுக்கு பயப்பட தேவையில்லை, நீங்கள் ஸ்டெராய்டை பயன்படுத்தலாம்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து கைட் பண்ணுறாங்க. ஒரு சிலர்ஸு கவர்மெண்ட் டாக்டர் பெரும்பாலும் கைட் பண்ண மாட்டாங்க. பெண் பிள்ளைகளாக இருக்கிறாங்க அப்படின்னா, திருமணம் முடிச்சிட்டா அப்படின்னா ஸ்டெராய்டை வந்து சக்ஸஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ப்ரைவேட்டுங்க போது நம்மகிட்ட கேட்குறதே கிடையாது. அவங்க பாட்டுக்கு ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன், ஸ்டெராய்டு மாத்திரை கொடுக்குறாங்க. அது ஒரு டோஸ் அளவு என்ன எதுவும் கூட நமக்கு தெரியாது. சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, நல்லா ஆகும். நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா மீண்டும் வரும். அப்போ மீண்டும் எடுத்தாங்கன்னா அது பக்கவிளைவுக்கு உள்ளாகும். அதனாலேயே வந்து அந்த மருத்துவர்கள் வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த ஸ்டெராய்டை ஸ்டாப் பண்ணுவாங்க. நீ தராட்டி என்ன, நான் இன்னொரு மருத்துவர்கிட்ட போய் நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன், எனக்கு இப்போ தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்ககிட்டருந்து மறுபடியும் வாங்குறது. இப்போ நம்ம ஜிஹெச்சுக்கு போய் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி எல்லாமே ஆதாரோட கனெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் ஒரு வருடத்துக்கு மேலே ஒரு வேளை டாக்டர் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறாங்க ஸ்டெராய்டு அப்படின்னா கூட, இன்றைக்கி ஒரு 6 மாதம் 1 வருஷம் போயிடுச்சுன்னா இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் எங்கே போனாலும் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் நீங்கள் ஆதார் கனெக்ட்டுங்கிறனால உங்களால் எடுக்க முடியாது. அதுதான் ரூல்மே. நீங்கள் இதை வந்து ஒரு சத்து மாத்திரையோ அல்லது சத்தான உணவுகளோ அல்லது மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையோ அல்லது ஒரு வியாதிக்காக இது வந்து தூண்டப்பட்டு வருதுன்னா அந்த வியாதி க்யூர் பண்ணுற மூலியமாகவோ தான் முழுமையான தீர்வு காண முடியுது. நீங்கள் இப்போ நம்ம இந்த ஆயில்மெண்ட்டு நம்ம சொல்கிறோங்க, ஓகேங்களா? நம்ம வந்த டாபிக் விட்டுட்டு வேறு டாபிக் நம்ம போயிட்டு இருக்கோம் பாருங்கள். இதில் எந்த இடத்துலையும் உங்களுக்கு விட்லிகோன்னு சொல்லி மென்ஷன் ஆகாது, ஓகேங்களா? நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கலாம், நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். அதேமாரி தான் ஒரு சில ஆயில்மெண்ட்லேயும் இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆயில்மெண்ட்டில் விட்லிகோனே இருக்காது. ஒரு சில குறிப்பிட்ட ஆயில்மெண்ட்டில் விட்லிகோன்னு சொல்லி நேமை போட்டே விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆனால் வேலை செய்ய மாட்டேங்குது, ஓகேங்களா? சமயத்தில் கூட ஒரு ஆயில்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது வேஸ்ட் யூஸு விளம்பரம் தான் பண்ணி ஃபுல்லாக ரீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை நம்பி வாங்க வேண்டாம். வெறும் தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு போயிடலாம். தேங்காய் எண்ணெய் தான் அதோடைய கண்டென்ட்டு. அதுக்கு போய் நம்ம வந்து 100 ரூபாய் 200 ரூபான்னு கொடுக்குறோங்க. நம்ம ஒரு 10 ரூபாய் 20 தேங்காயில் வந்து சாதனை பண்ணிக்கலாம், உங்களை ஒயிட் பேட்சஸ் கண்ட்ரோல் படுத்தலாம். இதோடைய ஆயில்மெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். HIV அனிபாடி ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்குது. அதுமாதிரி HCV எனிபாடி ஃப்ரீன்னு போட்டிருக்குது. இதுமாரி தான் இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு எங்களுடைய கம்பெனி எங்கேருந்துன்னா கொல்கத்தாவிலேருந்து வருது. இது நான் வெறும் 90 ரூபாய்க்கு வாங்கின காலகட்டங்கள் ஸ்டார்டிங்கு. இப்போ 200 ரூபாய்க்கு வந்து நிற்கிது, ஓகேங்களா? 1 இயர் தான் வேலிடிட்டி டேட் போட்டிருக்காங்க இந்த ஆயில்மெண்ட் பொறுத்த வரைக்கும். இந்த ஆயில்மெண்ட்டு உங்களுக்கு க்ரீம்லேயும் கிடைக்கும். அதுமாரி வாங்கிட வேண்டாம், ஜெல்லில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இருங்க நான் காமிக்கிறேன், அதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அனுப்புறதுக்காக, இது வந்து கவர்மெண்ட்டுங்க எனக்காக வாங்கிட்டு வந்தது. கவர்மெண்ட்டு நம்ம ஆல்ரெடி இது வந்து பாக்ஸு தான், இதுதான் இங்கிலீஷ் மருந்து. இப்போ அதை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஜெல்லி மாரி தான் இருக்கும், தெரியுதுங்களா? சார் இப்போ பாருங்கள், தெரியும். இது ஜெல்லி மாரி தான் இருக்கும். இந்த கழுத்துக்கு வந்து நான் வந்து கார்போய்க்கு மூலிகை இப்படி தான் போடுறேன். கொஞ்சம் இச்சிங் தரும். ஒரு நாள் 2 நாள் போடுறேன், சிவந்த மாரி இருக்கும். அதனால தான் ஃபாஸ்ட் ரிசல்ட் வரும். இது ஸ்லோ ரிசல்ட்டு, பரவாமல் தடுக்கிறது, முன்கூட்டி வராமல் தடுக்கிறது தான். ஃபாஸ்ட் ரிசல்ட்டு இந்த ஜெல்லில் பார்க்க முடியாது, அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஆனால் பாதுகாப்பானது, பரவாமல் தடுக்குது, அதில் மாற்றுக்கிறது சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு நாள் கார்போய்க்கு மூலிகை பொடி போட்டு வெயிலில் நிற்கிறேன், ஓகேங்களா? இந்த கார்போய்க்கு மூலிகை பொடி எண்ணெயில் கலந்து தடவிட்டு வெயிலில் நின்று குளிச்சிடுவேன். குளிக்க கொப்பைமீன் சோப்பு தாங்க பயன்படுத்தணும், நான் குளிர் பொடி தான் பயன்படுத்தணும். எக்காந்தோட கம்பெனி சோப்பை தவிர்த்துக்குங்க. அவன் வெள்ளையாக்கிறதுக்காக தயாரிக்கிறான். கருப்பான ஒத்த சோப்பை அவனால் விற்க முடியாது, ஓகேங்களா? நம்ம கருப்பாத்தை நோக்கி நம்ம பயணிக்க சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கசப்பு தோப்பு சார்ந்த உணவுகள் சாப்பிட சொல்கிறாங்க, கொப்பைமீன் சோப்பை பயன்படுத்த சொல்கிறாங்க. இந்த ஜெல்லு மறுநாளைக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன், ஓகேங்களா? இப்படி இந்த இடத்துல தடவிட்டால் ஒரு சன்க்ரீமே தான். சும்மா ஒரு 5 மினிட்ஸில் என்ன பண்ணோம்னா அதை இழுத்துக்கும், ஓகேங்களா? நீங்கள் மறுபடியும் எங்கே வேணாலும் உடம்பு உஷ்ணம் அதிகமாக வர இடத்துல முன்கூட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து தோலுக்கான விட்டமின்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும், பரவாது. இப்போ நமக்கு உதட்டில் இருக்குது, கழுத்தில் இருக்குது, முகத்திலலாம் இருந்துச்சு, அப்போ நெத்தியில் வராதா, கண்புரை மேலே வராதா, மூக்கு மேலே வராதா அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல நீர் குங்குமம் வச்சு பழக்குங்க. அந்த குங்குமம் கெமிக்கல், ஓகேங்களா? அந்த கெமிக்கல் வச்சு இந்த இடத்துல கொண்டு வந்தேன். அது தெரிஞ்சு உடனே அந்த ஆயில்மெண்ட்டை போட்டு குங்குமம் வைக்கிறத நிறுத்தினேன். அதுமாரி நம்ம முன்கூட்டி வராமல் தடுக்கிறதுக்கு இது வந்து ஃபஸ்ட் எய்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட்டில் இது ஃப்ரீயாகவே தராங்க, 200 ரூபா உங்களுக்கு சேவு. அது தண்ணி ஃபோட்டோ தெரப்பி கூட கைட் பண்ணுவாங்க. இந்த டைம் ஏகாலம் நமக்கு ஆகுமாகாதான் தெரியாது. டாக்டர் கைடன்ஸ் பெற்று தான் ஒவ்வொருத்தர் ஒரு பாடி கண்டிஷனுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். என்னோடய பாடி கண்டிஷனுக்கு நான் ஃபோட்டோ தெரப்பி எடுத்தேன், சூட் ஆகலை, நான் விட்டுட்டேன். ஆனால் பல பேருக்கு இன்றைக்கி அதுதான் தீர்வு. ஆயில்மெண்ட்டு செகண்டரி. எதுக்கு ஆயில்மெண்ட்னா அது ஃபோட்டோ தெரப்பி ஃபாஸ்ட்டு, இது ஸ்லோ. அதை தாண்டி உளுக்காக ஃபைட் பண்ணுறது தான் 100% நேச்சுரல், ஓகேங்களா?
ஏன்னா மேலே ட்ரை பண்ணுறதுங்கிறது மேலே காணாமல் பண்ணிட்டோம், விட்டுட்டால் மீண்டும் வரும். உள் அடித்தளத்தையே நம்ம வந்து அழிக்கிறங்க, உள் அடித்தளத்தில் கண்ட்ரோல் படுத்துறாங்கன்னா அது வந்து பரவாது, புதுசாக வராது. இதுதான் நம்ம கரெக்டாக கடைப்பிடிக்க வேண்டியது. ஓகேங்களா? அதனால் மேலுக்கும் நம்ம ஃபைட் பண்ணணும், உள்ளுக்கும் ஃபைட் பண்ணணும். ஆனால் முக்கியத்துவம் உள்ளுக்கு தான் பெரும்பான்மை என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பேபி. நன்றி, வணக்கம்.